நம்ம எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நியாயம் தீர்த்துடுறோமா? இவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இவங்க இப்படிதான் பேசுவாங்க, இவங்களோட ஆட்டிடியூடே சரி கிடையாது, இந்த மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவோம். ஈஸியா மற்றவங்களை வந்து நம்ம நியாயம் தீர்த்துருவோம். இந்த நியாயம் தீர்க்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தராசு எடுத்து ஒரு பக்கம் நம்மளை வச்சுக்கிறோம், இன்னொரு பக்கம் இன்னொருத்தங்களை நம்ம வச்சு கடவுளுக்கு முன்பாக வந்து இவங்க சரி கிடையாது அப்படின்னு ரொம்ப குறைச்சி அவங்களை எடை போடுறது தான் நியாயம் தீர்க்கிறது. நம்ம ஈஸியா வந்து எல்லா காரியங்களையும் நம்ம வந்து நியாயம் தீர்த்துருவோம். ஒரு நம்ம வந்து சில நேரத்துல வந்து ரொம்ப பயஸ்டா வந்து இந்த நியாயம் நம்ம தீர்ப்போம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ரொம்ப ஈஸியா நம்ம ரொம்ப சுலுவா எடுத்துப்போம். இது பரவாயில்ல, இதுதானே அப்படின்னு. ஆனா இதே காரியங்களை மற்றவங்க செய்யும் போது இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு நம்ம அவங்க மேல வந்து ரொம்ப அதிகமான குற்றங்களை வந்து நம்ம வைப்போம். நம்ம குற்றம் தீர்க்காம நம்ம வந்து லைஃப்பை வந்து நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் வசனம் ஒண்ணு நமக்கு இருக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 1-3 வசனங்கள் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அதுல 3வது வசனம் முதல் பகுதியில நம்ம என்னன்னா, கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கணும். நம்ம எதுக்கு மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணணும், மற்றவங்க இப்படி அப்படின்னு எதுக்கு நம்ம மைண்ட்ல போட்டு நம்ம குழப்பிக்கணும்? ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் அங்கே நமக்கு இருக்கு. கிறிஸ்து அவனை ஏத்துக்கிட்டாரு, கடவுளே அவனை ஏத்துக்கிட்டாரு, நம்ம எதுக்கு அவனை ரிஜெக்ட் பண்ணணும்? நம்ம எதுக்கு மற்றவங்களை வந்து குறை சொல்லணும்? மற்றவங்க மேல வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும்? எல்லாரும் கிறிஸ்து எப்படி அவங்கள ஏத்துக்கிட்டாங்களோ அதே போல நம்ம மற்றவங்களும் நம்ம ஏத்துப்போம். நியாயம் திருக்கிறது நம்மளோட வேலை இல்லைங்க. ஏசப்பா நியாயம் திருப்பாரு. அவர் நமக்கு என்ன சொல்லாருன்னா, யூ ஜஸ்ட் லவ், எல்லாரையும் நம்ம ஒண்ணு போல நேசிக்கணும் அப்படின்னு நமக்கு அவர் வந்து ஆசைப்படுறாரு. அவர் நம்ம மேல விருப்பமா இருப்பார். நம்ம ஒண்ணு போல நம்ம எல்லாரையும் நேசிப்போம். அவர் பார்த்துப்பாரு. நியாயம் திருக்கிறது அவரோட வேலை.